முதலாவதாக இந்த நாளில் கூட யெரொபெயாம் என்கிற இஸ்ரவேல் ராஜாவை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் தேசம் சாலமோனுக்கு பிறகு ரெண்டாக பிரிந்த பிறகு முதல் ராஜா இஸ்ரவேலின் ராஜா யெரொபெயாம். யூதாவுக்கு ரெகொபெயாம் ராஜாவாக இருந்தார். ஒரு நாள் சாலமோன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அகியா என்ற தீர்க்கதரிசி யெரொபெயாமை வழியிலே சந்தித்து புது சால்வையை 12 துண்டுகளாக கிழித்து 10 துண்டுகளை யெரொபெயாமினிடத்தில் கொடுத்து, வருங்காலத்தில் கர்த்தர் உன்னை 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாக்குகிறார் என்று சொல்லி போனார். பிறகு அதுவரைக்கும் ஒரு விசாரணைக்காரனாயிருந்த யெரொபெயாம் சாலமோனை எதிர்க்க துவங்கினான். சாலமோன் யெரொபெயாமை கொல்ல பார்த்த பொழுது அவன் எகிப்துக்கு ஓடி போய் பதுங்கி கொண்டான். சாலமோன் இறந்த பிறகு ரெகொபெயாம் ராஜாவான பிறகு யெரொபெயாம் வந்து ஜனங்களோடு கூட ரெகொபெயாம் என்று பேசின போது ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் எதிர்ப்பு வந்தது. ஜனங்கள் 10 கோத்திரத்தார் யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டு பிரிந்து போனார்கள். யெரொபெயாமுக்கு தேவன் சொல்லியிருந்தார், நீ சாலமோனைப் போல அவன் இறுதி நாட்களில் விக்கிரக ஆராதனை செய்தது போல நீங்கள் செய்யாதபடிக்கு எனக்கு உண்மையாயிரு என்று சொன்னார். ஆனால் யெரொபெயாம் 10 கோத்திரங்களுக்கு ராஜாவான பிறகு ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக எருசலேமுக்கு சென்று விடுவார்கள் என்று அஞ்சி 2 பொன் கன்றுக்குட்டிகளை விக்கிரகங்களை செய்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்து, இவைகளே உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தவைகள் என்று சொல்லி ஜனங்களை அவன் தவறாக வழி நடத்தினான். அதே போல பண்டிகைகளை கூட ஏற்படுத்தி ஜனங்களை எருசலேமில் போய் பண்டிகை கொண்டாடுவதை தடை செய்தான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் யெரொபெயாம் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஆனபடினால ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் தேவன் அனுப்பியிருந்தார். யெரொபெயாம் ஒரு பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டும் பொழுது அந்த தேவ மனுஷன் வந்து, தேவன் வருங்காலங்களில் யோசியா என்ற ராஜா வந்து இந்த பலிபீடத்தை இடித்து இவைகள் மேல் பலி செலுத்துகிற எலும்புகளை சுட்டெரிப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அதற்கு அடையாளமாக யெரொபெயாமுக்கு முன்னாலே இருந்த அந்த பலிபீடம் இடிந்து விட்டது. உடனே யெரொபெயாமுக்கு கோபம் வந்து அவனை பிடிங்கள் என்று சொன்ன பொழுது அவன் கை கல்லாயிற்று. யெரொபெயாம் தன்னை தாழ்த்தி தனக்காக ஜெபிக்க சொன்ன பொழுது மீண்டுமாக அந்த கை சுகமாயிற்று. இப்படி யெரொபெயாம் பாவ வழியிலே நடந்து தேவனுக்கு விரோதமாக தன்னையும் தன் குடும்பத்தாரையும் தேசத்தை கூட அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான வழியிலே நடந்தான். அவனுடைய மகன் அபியா இறந்து போனான். இப்படியாக தேவன் அந்த குடும்பத்தாரை எல்லாரையும் நான் அழிப்பேன் என்று கோபத்தில் கட்டளையிட்டான். யெரொபெயாம் 22 ஆண்டுகள் ராஜபாரம் பண்ணி இறந்து போனான். அவனுக்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் மகனாகிய நாதாப் ராஜாவாக வந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னை ராஜாவாக்கின தேவனுக்கு நன்றி அறிதல் இல்லாதவனாக நன்றி இழந்து தேவனுக்கு விரோதமாய் பாவ வழியிலே நடந்தான். நமக்கோ தேவனுடைய அன்பின் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிற நமக்கு தேவன் அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தந்தருளுவார். நம்மை முழுமையாக தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்ற தேவன் உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.